கூமாப்பட்டி இப்ப சிச்சுவேஷன் என்ன அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கூமாப்பட்டின்னு பேர் கேட்ட உடனே இன்ஃபுளுசர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறது என்னன்னா, அங்க போயிட்டு நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டோம்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம், நம்ம வைரல் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம். ஸோ சிச்சுவேஷன் இப்போ என்ன, இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நியூஸ் அண்ட் கேதரிங்ஸ் தான். பட் ஆனா அங்க இருக்கிற எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குல்லங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ஊருக்கு போனா கிட்டத்தட்ட கொரோனா லாக்டவுன்ல க்ளோஸ் பண்ண 2 டேம் அதை வந்து கொரோனா காலகட்டத்திலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியில யாரும் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இல்லை பார்க்கக்கூடியாத மாதிரி. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 2 பெரிய டேமுமே க்ளோஸ்ட். அதை தவிர்த்து அங்க இருந்த 5க்கும் மேற்பட்ட பார்க்ஸ் அதுவுமே க்ளோஸ்ட் தான் இருக்கு, மெயின்டெனன்ஸ்ல இல்ல. இதை தவிர்த்து போற வர ரோட்ஸ், நான் சொன்ன மாதிரி பிளவக்கல் டேமுக்கு போற ரூட்ஸ், இது எல்லாமே மோசமான நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியுது. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் நீங்க நிறைய பேர் வேகமான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேகமான்ல எல்லாம் மேல நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா பெருசா சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்காது, நெட்ஒர்க்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போ எப்படின்னு தெரியல. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அங்க சிக்னல்ஸ் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்காது, 4G சிக்னல் சுத்தம். ஸோ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் அங்க இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரை பிளேஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் நடந்துட்டு இருக்கு. மான்சூன் வந்து போன டிசம்பரோட ஜனவரியோட முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது தண்ணி வரத்து எல்லா நீர்நிலைகளையும் கம்மியா தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது. இப்ப நீங்க போய் வேற எங்காவது ஊட்டி இல்ல கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் நீர்நிலைகள்ல தண்ணி கம்மியா தான் இருக்கும். அதுதான் கூமாப்பட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. சோ அதனால அது டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, அங்க போய் நாங்க ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கீழே இருக்கிறதுனால தொடர்ந்து மழை பெஞ்சாலும் சரி, லைட்டா மழை பெஞ்சாலும் சரி, கிராமம் ரொம்ப அழகிய கிராமமா தான் இருக்கும். கூமாப்பட்டி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவரு சொல்றது போய் ஏமாத்திட்டாங்கன்னு. கூமாப்பட்டி வில்லேஜ் கண்டிப்பா மழை டைம்ல நம்ம போய் பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கும்.